உலகத்துல உள்ள எல்லா நாட்டுக்கும் எதிரிகள் இருக்காங்க. எதிரியே இல்லாத நாட்டை ஒண்ணு காட்டு அப்படின்னா காட்டவே முடியாது. நிலவுல ஏது நாடு சிக்கினாதான் உண்டு. ஆனா நமக்கு மட்டும் வித்தியாசமா அந்த ரெண்டும் நாடே கிடையாது. ஆனா உலகம் ஒத்துக்கும். ஐநா சபையில ஒருத்தர் நிரந்தர உறுப்பினர். காரணம் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது மக்களாட்சி, அதிபராட்சி, மன்னராட்சி, இராணுவ ஆட்சி. இப்ப புதுசு புதுசா ஃபார்மெட்லாம் கொண்டு வராங்க. பங்களாதேஷ்ல என்ன ஆச்சு அப்படின்னா எவனுக்கும் தெரியாது. இடைக்கால நிர்வாகம், அதுக்கு ஒரு தலைவர், அது வருட கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே ஒரு கட்சி ஒரு நாட்டாலும் அந்த கட்சிக்கு கீழே ராணுவம் வரும். நாட்டு கீழே ஒண்ணும் வராது. நாடே அந்த கட்சி கீழே தான் வரும். வருமா அப்படிங்கிற மாதிரி சீனா ஒரு கான்செப்ட்ல போறேன். இன்னொரு பையன் வித்தியாசமான பையன். அங்க எவன் ஆள்றான்னு அவனுக்கே தெரியாது. ராணுவம் தான் ஆளும். ஆனா வெளிப்படையா ஆளுங்கட்சின்னு ஒருத்தர் இருப்பான், எதிர்கட்சின்னு ஒருத்தர் இருப்பான். 2 பேரை காட்டிலும் செல்வாக்கா நீதித்துறை இருக்கும். அவனை காட்டிலும் செல்வாக்கா அங்க உள்ள மதகுரு இருப்பாங்க. அவனை காட்டிலும் செல்வாக்கா ராணுவம் இருக்கும். சரி, என்னடா சுத்தி அங்கேயே வந்துட்ட அப்படின்னு கேட்கக்கூடாது. நடுவுல எல்லாம் இந்த பயிலுக குதிச்சு விளையாடுவாங்க. ராணுவம் கொஞ்ச நாள் வேடிக்கை பார்க்கும், இல்ல கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கும். இப்படி 2 வித்தியாசமான பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் நம்மளும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் பார்த்து அடிப்போம். சில சமயங்கள் கூட்டணியும் சேருவோம். யார் பாகிஸ்தான் கூடயான்னு கேட்கக்கூடாது. சீனா கூட சில கூட்டணிகளும் நம்ம சேருவோம். சேர்ற மாதிரி சேருவோம். ஆனா அப்பவே நரி தன்னோட புத்திய காட்டும். மீண்டும் இந்தியா இறங்கி அடிக்கும். இதை விரிவா பல காலங்கள் நரி சேட்டை பண்ணும்போது பூரா நம்மளே பார்த்துருக்கோம். இப்ப அப்படிதான் நரி திரும்பவும் சேட்டை பண்ணுது. இந்தியா உஷாரா வேற சில இடத்துலயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி நரி சேட்டையை கொடுக்கத்தான் செய்யும். இப்ப சமீபத்துல அந்த பகுதியில இருந்து டிராவல் பண்ண ஒரு நபரை டீடைன் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க பல மணி நேரங்கள். ஏன்டா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு கடைசியில அவங்க வந்துட்டார்கள். ஆனா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பிளா சீனா சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா நடக்கவே இல்லைன்ட்டான். நாங்க அப்படிலாம் யாரையுமே உட்கார வைக்கலை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. பொதுவாவே நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அடம்பிடிப்பான். ஆனா எங்கேயோ இருந்து திருடி இருப்பான், ஆட்டைய போட்டிருப்பான், காப்பி கேட் பண்ணி இருப்பான். சில சமயங்கள்ல அது ஒரிஜினலுக்கும் இதுக்கும் கிட்ட கூட வராது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரம்மாண்டமான மிசைல ஊருக்குள்ள 4 பேர் கண்டுபிடிப்பாங்க. நானும் கண்டுபிடிச்சிருக்கேன், என்னையும் அந்த வரிசையில நிறுத்து அப்படின்பா. நிறுத்துறதெல்லாம் சரி, உன் மிசைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா அது மானே தேனே பொன்மானேன்னு குளோபல் டைம்ஸ்லயே சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நீ ஒத்துக்க அப்படிம்பா. அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணி தொலைச்சிருக்கான். டீடைன் பண்ணத ஒத்துக்கவே இல்லை, நாங்க பண்ணவே இல்லையே அப்படின்ட்டான். இந்தியாவை பொறுத்த வரையும் இதுல அபிஷியலா, அதாவது வெளியில தெரியிற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடல. ஆனா டெல்லி ராஜதந்திர சேனல்கள்ல எப்படி சுழுக்கு எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்ப அரசாங்கங்கள் விரும்புதோ அதை நம்மளும் இங்க விரிவா பார்க்கலாம். காரணம் ஏதோ ஒரு இடத்துல சீனா சேட்டையை பண்ணும். இதை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா. காரணம் என்ன? அமெரிக்காவோட ஒரு டிஷும் சீனாவுக்கு சில அனுசரணையா சில கதவுகளை திறந்து வச்சோம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பூரா எல்லைகள்லயோ ஏதோ ஒரு இந்திய விவகாரம் சார்ந்து சீனா சேட்டையை கொடுக்கும், நரிப்புத்திய காட்டும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. உன்ன சொல்ல போனா இந்தியா முழுவதும் அறிஞ்ச உண்மை. அப்படிதான் இந்த விவகாரத்தை டெல்லி அணுகுது. அதே சமயம் இன்னும் பல விஷயங்களை நம்ம இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு பங்களாதேஷை வச்சு இவனுங்க எப்பயுமே ஏதாச்சும் படம் காட்ட விரும்புவார்கள். அதே மாதிரி இப்ப பங்களாதேஷ்ல முழு மூச்சா ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். 2 பயலுகளும் நீ ஒரு நாள் நான் ஒரு நாள் அப்படின்னு கேம் ஆட, எது பங்களாதேஷை வச்சு கேம் ஆட வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷை வச்சு கேம் ஆடணும்னாலே ஆட்டோமேட்டிக்கா சிலுகுரி காரிடாருக்குள்ள வந்துருவாங்க. சிக்கன் நெக்கு, டக் நெக்குன்னு அவனுங்களா கதையை சொல்லிட்டு வந்துருவாங்க. ரியாலிட்டி அங்க அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா பேருக்கு ரியாலிட்டி இருக்கு. அதுக்குன்னு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கையில எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. இந்தியா அங்க எப்பயுமே வலுவான ஒரு பார்வையை வச்சிருக்கும் ராணுவ ரீதியா. இப்ப நிரந்தரமாவே 3 பேஸ்கள் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அத ஃபுல் ஃபிளஜ்டா ஆபரேஷன் மோடுக்கு வந்துருச்சு. அதுல ஏகப்பட்ட உளவு தகவல்கள் தினமும் பம்ப் ஆகுது. தினமுமே ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ல இறங்குற அளவுக்கு அங்க படைபலத்தை அதிகரிச்சு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம சர்க்கிரிக் போன்ற பகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் இப்ப அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி சில வம்புகளை சீனா இழுக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு இங்க பூரா நம்மளோட பார்வை ஃபோக்கஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிக்கன் நெக், டக் நெக் பகுதிகளில் ஏதோ ஒரு சேட்டையை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால 3 பேஸ்கள்ல ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்கு.
அதே சமயம் இவ்வளவு நாள் பல நாட்கள் லைவ் ட்ரில்லே நடக்கும். அதாவது சர்க்ரிக் பகுதியை மையமா வச்சு நடத்தும் போதெல்லாம் அஃபீஷியலா நோட்டாம்லாம் இஷ்யூ பண்ணுவோம். ஆனா இந்த சிக்கன் நெக் டக் நெக் பகுதிகளை குறி வச்சு அதுக்கான சிறப்பு படைப்பிரிவு லைவாவே ட்ரில் போகும்போது நோட்டாம்லாம் இஷ்யூ பண்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா ரெகுலராகவே இருக்கும். 365 நாள் நாங்க அங்க பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வலுவான எப்பயுமே பதட்டமான பகுதிகளில் ஃபோக்கஸ் வைக்கிற மாதிரி ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நிரந்தரமா 3 பேஸ்கர் எல்லா உளவு தகவலும் செப்பரேட்டா அதுக்கு பம்ப் பண்ற அளவு சேனல்கள் பூரா இப்ப ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்கு. எந்த காலகட்டம்? இதே காலகட்டம். அப்ப இந்திய அரசாங்கங்கள் ஏதோ ஒரு வகையில எதிரிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். நார்மலா நமக்கு 2 பிளான் இருக்கு. சர்க்கிரிக் ஆகட்டும், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம நாள் குறிச்சு வச்சிருக்கோம். அது எப்பன்னு தெரியாது, போகும்போது தான் தெரியும். அதே மாதிரி எதிரிகள் எங்கெல்லாம் ட்ரிகர் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டுகளை வலு சேர்க்கிறோம். எல்லாமே ஒரே நேரத்துல பண்றோம். அதான் சிறப்புலையும் சிறப்பு. ரொம்ப காலமா இந்தியா ஒரு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணா இன்னொரு பகுதியை விட்டுருவாங்க. ஆனா சமீப நாட்கள்ல அப்படி கிடையாது. எல்லா இடங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கனால இப்ப இந்த சிக்கன் நெக் டக் நெக்கை ஒட்டி நடக்கக்கூடிய அப்டேட்டுகளும் ஒரு பரபரப்பா பார்க்க போது பேரலரா இந்த பக்கம் சீனா டீடைன் பண்ணது வெளிப்படையா நம்ம ஸ்டேட்மெண்ட்டா ரிலீஸ் பண்ணல, ராஜதந்திர ரீதியில சுழுக்கெடுக்கிறோம். அப்ப பெருசா இந்தியா செய்யவும் பிளான் வச்சிருக்கு. பெருசா ஏதாச்சும் எதிரிகள் செஞ்சாலும் காட்டு காட்டுன்னு அவனுங்களுக்கு காட்டி தொலைச்சு எறியறக்கும் பிளான் இருக்கு. இப்ப அமைதியா இருந்தாலும் அடி விழுகும். அமைதியா இல்லாட்டி நமக்குன்னு சில டார்கெட் இருக்கு. அதை நோக்கி போகும்போது அடி சிறப்பா விழுகுங்கிறதா இந்த ஒரு பக்கம் சைலண்ட்டும் ஒரு பக்கம் வைலண்ட்டை டெல்லி காட்டுறதோட முழு பின்னணியா பார்க்கப்படுது.